வணக்கம் மக்களே, நான் ஹரிகரன். இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை பற்றினா ஆக்சுவலி நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது 2018 இருந்தேன். இந்த சேனல் நான் 2018 இருந்து வச்சுருக்கேன். பட் ஆக்டிவாக வச்சுருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோ 2018 ஜான்வரின்னு நினைக்கிறேன். என்னோடய கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேங்க. அது என்னோடய இன்செக்யூரிட்டிஸ்னால் நான் உண்மையை ஒத்துட்டு தான் ஆகணும். என்னதுன்னா, நான் ஒழுங்காக சொல்லலை, இந்த மாதிரி என்ன சொல்லலை, ஸ்டாமரிங்காக பேசியிருக்கேன். அதனால் என்னமோ தெரியல, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். பட் நான் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன் அந்த டிசிஷனை. நான் ஆக்சுவலி அந்த வீடியோ வச்சுருக்கேன். அப்போ தான் என்னோடய க்ரோத் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் என் பர்சனலுக்காக வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி எனக்கு பர்சனலாகவும் இல்லை, யூடியூப்லேயும் இல்லை. ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு ஒரு நிமிஷம், அது என்ன மொத்தத்தில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை தவிர்த்துட்டு என்ன விஷயம்னா, யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஹார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கலி இப்போது நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 மில்லியன் சேனல்ஸ் இருக்குது அஃபிஷியலாக. டு பி ஆனஸ்ட், அதில் 90% சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. 90% நம்ம எத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கோம், எத்தனை வியூஸ்லாம் மில்லியன்ஸ் போயிருக்கு, எத்தனை வீடியோஸ்லாம் மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு, எத்தனை சேனல் நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துருக்கோம், மில்லியன்ஸு. பட் ஃபேக்ட் என்னன்னா, இது 2023 டேட்டா. இதில் 90% 10,000 சாதாரண. இப்போ நம்ம பார்க்குறது, நம்ம கண் முன்னாடி வர்றது, நம்ம ஆல்காரிதம்ஸில் வர்றது எல்லாமே 10,000 அந்த 10% தான். 90 தவிர்த்து உள்ள அந்த 10% தான் நம்ம கண்ணில் தெரியுது, விசிபிள் ஆடியன்ஸ், விசிபிளாக தெரிகிற சேனல்ஸ். மற்றது எதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு லைம் லைட்டுக்கு வரல. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88% வீடியோஸ் இருக்குல்ல, அது வெறும் 1000 வியூஸ் கீழே தான் இருக்குது. 2020 படி யூடியூப்பில் இருக்க 88% ஆஃப் வீடியோஸ் ஆர் லெஸர் தென் 1000 வியூஸ். இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த 12% இவ்வளோ அதிகமாக இருக்கே. அப்போ அந்த 88% எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு அதான் ஆச்சரியமாக. 12% நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த 12% தான் வரும். ஆப்வியஸ்லி நம்ம கண்ணில் வர்றது ஏன்னா வைரலாக இருக்க வீடியோஸ் தான் மோஸ்ட்லி அல்காரிதம் புஷ் பண்ணும். ஸோ அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 88% எவ்வளோ பெரிய நம்பர்னு பார்த்துக்கோங்க. இதோட முக்கியமான ஒன்றுதுங்க, 2024 படி 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 சேனல்ஸ் இருக்குது. 75,000 சேனல்ஸ் கிட்டத்தட்ட 1 lakh ஆக்சுவலி ஒரு பெரிய மார்க் என்னை பொறுத்து. அது என்ன சொல்கிறது, ஒரு யாருமே தொட முடியாத ஒரு மார்க் என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஜென்ரலாக இப்போ 1000K நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா என்னோடய ஆவரேஜ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 1 வச்சுக்கலாம். அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த அப்லோடிங் டயத்தில் சொல்கிறேன். நார்மல் டயத்தில் அதோட கம்மியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம், 1 இருக்கலாம். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வருவாங்க. பட் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நான் 1 lakh அடைகிறதுக்கு ஒரு டெக்கேட் ஆகும் போல். ஆப்வியஸாக இதே ஸ்பீடில் போகுது. அது அல்காரிதம் எப்போவுமே என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அதை நம்ம அப்புறம் வச்சுப்போம். நம்ம சேனலை பற்றி ஜென்ரலாக 1 lakh சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 சேனல்ஸ் இருக்குது. மோர் தென் ஒன் தேர்ட் ஆஃப் லேக். இதில் இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட 1 million சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கீழே தான். 60,000க்குள்ளே உள்ள சேனல்ஸ் தான் 1 million சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 550 million சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 60,000க்கு கீழே தான். 50 மில்லியனுக்கு 60,000 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.01% நினைக்கிறேன். 0.01%, 0.2%, இல்லை 0.1%. ஆக்சுவலி 50 மில்லியனுக்கு 1% 5 lakh. 0.15%, 0.18 அந்த மாதிரி வரும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 1 million சப்ஸ்கிரைபர் தொடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 million சப்ஸ்கிரைபர் தாண்டின சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,100 தான். 2,100, அதாவது 50 மில்லியன் 2,100. அது அதோட ஹார்ட்ஸ் இன்னும் குறைச்சி 0.001 கீழே போகுது. ஸோ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு.
அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பில்லியன் வியூஸ் ஒரு நாளைக்கு வருதுங்க. அதனால தான் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு ஐ கேட்சிங்காக யூஸ் பண்ணுவாங்க எல்லா க்ரியேட்டர்ஸும். அதாவது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஒரு குயிக் ஆக்சுவலி என்னென்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல வாட்ச் ஹவர்ஸ் வரும். நீங்கள் 30 செகண்ட் 40 செகண்ட் இல்லை 60 செகண்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியான டைம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயே 1 பில்லியன் வியூஸ் போச்சுன்னா அதுலேயே நீங்கள் 1000 ஹவர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம், அது வைரல் ஆச்சுன்னா. ஸோ அதனால தான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. பட் ஷார்ட்ஸில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அது வந்து உங்களோட எனக்கு பொறுத்தவரை சொல்ல நான் ரிசர்ச் பண்ண தான் சொல்கிறேன். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் இல்லை. ப்ளஸ் இந்த ஷார்ட்ஸில் என்னென்னா இந்த ஷார்ட்ஸ் உன்னோட ஆடியன்ஸை வந்து அது பிரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் எடுத்துகிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வெறும்னா ஒரு சேனல் ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் லாங் ஃபார்ம் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ ஷார்ட்டு வந்து இந்த பக்கம் வர மாட்டாங்க, லாங் இப்படி வைஸ் வெர்சா அதே மாதிரி தான். ஸோ அதனால் ஷார்ட்ஸுக்கு என்னென்னா ஒரு ஒரு கர்வ் தான், அது கொஞ்ச நேரத்தில் அது வந்து பிளாட்டிவாக மாறிடும். ஒரு குவிக் சைடில் பார்த்தீங்கன்னா அது 400 5 10K இல்லை 1 மில்லியன் வரைக்கும் போகும். பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு ஒரு ஸ்டாக்னன்ட் இல்லைன்னா ட்ராப் ஆக ஆரம்பிச்சு. பட் ஷார்ட்ஸ் ஆக்சுவலி குட் பாயிண்ட், குட் திங் தான். அதுவும் ஒரு சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து 60% இது ஒன்று முக்கியமான விஷயம். 60% வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேஸ் பண்ணி ஹிட் பண்ணுறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து இங்கிலீஷ் தான் ஆப்வியஸ்லி. ஸோ நமக்கு நிறைய சான்ஸ், தமிழே இவ்வளோ கான்டென்ட் இருக்குன்னு சொல்கிறோம், பட் தமிழுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் சரி இவ்வளோ பண்ணுற யூடியூப் அவங்க எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறாங்க, இது ஒரு நல்ல கேள்வி. 2023 வந்து கிட்டத்தட்ட $31 பில்லியன் ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அதாவது அவங்களோட கட் பார்த்தீங்கன்னா 55% நினைக்கிறேன். 50%னா 45% தெரில. ஏன்னா 100ல் வந்து பாதி கிரியேட்டர்ஸ்க்கு பாதி அவங்க எடுத்துப்பாங்க. அதில் அந்த பாதியில் வந்து அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அப்போ ஒட்டுமொத்தமாக கிரியேட்டர்ஸ்க்கு எவ்வளோ வருது. இந்த பக்கம் இருக்க கிரியேட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கோராக பார்த்தீங்கன்னா ஹைலி ஏர்னிங் வந்து ஒரு 5 lakh 6 lakh பீப்புள் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, நல்ல ஏர்னிங்ஸ். 6 lakh கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட $30 பில்லியன் போகுது அந்த ஒரு. அப்புறம் இந்த பக்கம் யூடியூப் கம்பெனிக்கு வந்து ஒரு 30, நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் நம்பர், பட் அந்த ஸ்பிளிட் ரேஷியோ வச்சு சொல்கிறேன். ஸோ $பில்லியன்ஸ் மினிமம் 20+ இருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ $பில்லியன்ஸ் போகுது. அவங்களும் அந்த கட்டு போகிறதுக்கு அவங்க 30 பில்லியன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ யூடியூப் வந்து ஆக்சுவலி வருஷத்துக்கு வந்து 20% அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த கொரோனா பேண்டமிக் அப்புறத்துலேருந்து ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஆன்லைன் ஃபுட்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. அது ஒரு ரீசன். நான் அப்போ தான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சொன்னேன்ல, கடைசியாக விட்டது 10 மில்லியன். 10 மில்லியனுக்கு மேலேயே சில நம்பர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர். இதை நம்ம யாரும் தொற்றுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து டி சீரிஸ் இருக்குது, மிஸ்டர் பீஸ், பியூடிபை, அப்புறம் வந்து WWE, இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து 100 மில்லியன் தாண்டிருக்காங்க. அது மொத்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 11 சேனல்ஸ் இருக்காங்க 100 மில்லியன் மார்க் தாண்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு 300 மில்லியன் தாண்டினது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மிஸ்டர் பீஸ் மட்டும்தான், அப்புறம் டி சீரிஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. ரொனால்டோ வந்தால் வரலாம். ஸோ இதுதாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவோட ஆவரேஜ் லென்த் பார்த்தீங்கன்னா 16 வீடியோஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடுறதுக்கு வந்து இன்னொரு ஸ்டாட்ஸ் இருக்கும். ஒரு சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ வீடியோஸ் எடுத்துக்கோங்க, 1166 வீடியோஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து அவுட்லயர்ஸ், அதாவது சில சேனலில் 100-200 வீடியோஸ்லேயே தொட வாய்ப்பு இருக்குது. நான் நார்மல் யூடியூபர்ஸோட சேனல் சொல்கிறேன், செலிப்ரிட்டி இல்லாமல். சில சேனல் 100-200லேயே தொட வாய்ப்பு இருக்குது. சில சேனலுக்கு வந்து 2000 3000 இல்லை 4000 வீடியோஸ் வரைக்கும் போயிட்டு அப்போ தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 1166 சேனல்ஸ் இருக்குது. 166 வீடியோஸ் போட்டிருந்தா யூ ஹேவ் அ ஹைலி சான்ஸ் டு கெட் அ மில்லியன் சப்ஸ்கிரைபர். ஸோ நானும் இப்போ வச்சு நம்பர் கேம் தான் ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து குவான்டிட்டி தான் புஷ் பண்ணுறான்னு முயற்சி அப்படின்னு நினைக்க வேணாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதாங்க யூடியூப் பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட்ஸான வீடியோஸ், ஃபேக்சுவலான வீடியோ. சரி.